என்ன ஜிமின் சொல்கிற? கல்யாணம் வேணாமா? டேய், நாளைக்கு காலைல உனக்கும் எனக்கும் கல்யாணம்டா. இப்போ வந்து கல்யாணம் வேணான்னு சொல்கிற? உன்ன வீட்டுக்காரங்களுக்கு நான் என்னடா சொல்லுவேன் பதில்? என் பையன் கல்யாணம் வேணான்னு சொல்கிறான், அதனால வேணாம் நிறுத்திக்கலான்னு சொன்னான். அந்த பொண்ணோட லைஃப்பும் இருக்குடா இதில். நீ உன்னை பற்றி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்க. அதுவும் நம்ம சொந்தக்காரங்கடா. இதுக்கப்புறம் என்னடா ஆகும்? சொந்த விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் அந்த கல்யாணமே பண்ணுறோம். இப்போ நீ சொல்கிற மாதிரி நான் போய் பண்ணனா முழுசாக பிச்சுக்கிட்டு போயிடும். மா, நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே இந்த கல்யாணம் வேணாம் தான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் நான் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டல. நீங்கள் அன்றைக்கி ஏதோ வர சொன்னீங்க, நான் வந்தால் என்கேஜ்மெண்ட்னு சொல்லி உட்கார வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் மேரேஜ்னு சொல்லி கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க. எனக்கு சுத்தமாக ஒரு டைமே கொடுக்கலம்மா. அவள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு அவளை இதுக்கு முன்னாடி பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை. அவள் பேர் வயன்னு நீங்கள் சொல்லிதாம்மா எனக்கு தெரியுமே. எதுக்குமா அப்படிலாம் பண்ணுறீங்க? டேய், நாங்கள் உன் நல்லதுக்கு தாண்டா எல்லாம் பண்ணுவோம். ஏதா பண்ணிட்டே ஆகும்னா இந்த டைலாகை போட்டுருங்க. உன் நல்லதுக்கு தான் பண்ணுவோம், நல்லதுக்கு தான் கிழிப்போன்னு. ஜிமின், ஒழுங்காக பேசு. அம்மா கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு மறந்துடாத. சரி, சாரிம்மா. இப்போ என்ன பண்ணும் உங்களுக்கு? அவளை கல்யாணம் பண்ணும் தானே? பண்ணி தொலைக்கிறேன். ஆனால் ஹாப்பியாக இருப்போமாலாம் தெரியாது. உங்களுக்கு அதான் பண்ணுறேன். ஜிமின் இப்படி சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. ஜிமினுக்கு இந்த கல்யாணம் சுத்தமாக பிடிக்கல. அவர் நைட் ஃபுல்லாக தூங்காமல் இதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்காரு. ஆனால் இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் ஜிமினை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஜிமின் முறப்பையன் நல்லாவே தெரியும். அவர் மேலே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அது அப்படியே லவ்வாக மாறிடுச்சு. அண்ட் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு உங்கள் வீட்டில் சொன்னதும் உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் நாளைக்கு போட வேண்டிய எல்லாத்தையும் ரெடிலாம் பண்ணி ஆசையாக நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இந்த பக்கம் சந்தோஷத்தில் தூக்கம் வரல, அவருக்கு அந்த பக்கத்தில் கல்யாணம் ஏண்டா பண்ணுறோன்னு தூக்கம் வராமல் படுத்திருக்காரு. அண்ட் காலையில் உங்கள் 2 பேருக்கும் சொன்ன மாதிரியே கல்யாணமும் நடந்து முடிக்குது. மேரேஜ் முடிஞ்சதும் நீங்கள் 2 பேரும் ஜிமினோட வீட்டுக்கு தான் போகிறீங்க. ஜிமின் தான் கார் டிரைவ் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போது வீடு வந்ததும் ஜிமின் வந்து உங்ககிட்ட ஏன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் முக்கியமாக பேசணும். சொல்லுங்கள் ஜிமின், என்ன பேசணும்? டு பி ஃப்ராங்க், எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை. நான் அம்மாக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் நைட், இந்த ரொமான்ஸ், அது இது இதெல்லாம் என்னால் இப்போ எதுவும் முடியாது. அந்த எனக்கு புரியுது, உனக்கு நிறைய ட்ரீம் இருக்கும். ஆனால் என்னால் இப்போது அந்த மாதிரி ஒரு லைஃப்க்குலாம் நான் இன்னும் ரெடி ஆகலை. அண்ட் கொஞ்ச நாள் போட்டோம், பார்ப்போம். ஜிமின் இப்படி சொன்னதும் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. உங்கள் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜிமின் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை, அவர் ட்ரைவ் பண்ணிகிட்டே இதை சொல்லிகிட்ருக்காரு. அப்போது நீங்கள் ஓகே ஜிமின், ஆனால் உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலன்னு நீங்கள் என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. என் தப்பு தான். நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். நான் என் அம்மா என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க. என்னால் எதுவும் பண்ண முடியல. அண்ட் சாரி, உன் லைஃப் என்னால் வீணாக போயிடுச்சோன்னு எனக்கு தோணுது. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க ஜிமின். நான் உங்களை எதுக்கும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். தேங்க்ஸ் அயன். அண்ட் மேலே ரூம் வந்து 2 ரூம் இருக்குது. நீ உனக்கு பிடிச்ச ரூம் எடுத்துக்கோ, சரியா? ஏதாச்சும் வேணும்னா கீழே மேடு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேளு. சாப்பிட்டுட்டு மேலே வந்து தூங்கிக்கோ. அண்ட் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்கிட்ட கேளு. குட் நைட் அயன். இப்படி சொல்லிவிட்டு ஜிமின் போயிடுறாரு. அண்ட் உங்களுக்கு உங்கள் கனவே உடஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் எவ்வளோ கனவோடு இங்கே வந்தீங்க, ஆனால் அது எல்லாமே உடஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறம் மேலே போய் அப்படியே அழுதுகிட்டே தூங்கிடுறீங்க. அண்ட் இப்படியே தான் உங்கள் டேஸ் போகுது. ஜிமின் வந்து உங்கள் கூட அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை. உங்கள் ஃபேஸை கூட அவர் அவ்வளோவா பார்க்க கூட மாட்டுறாரு. அவர் ஒர்க் டென்ஷன் இப்படி அப்படின்னு பிஸியாகவே போயிடுது. அண்ட் எப்படியே வந்து ஒரு 6 months ஆகிடுச்சு. ஸ்டில் நீங்களும் அந்த ஹோப்பை விடவே இல்லை. அவர் ஒரு நாளாச்சும் மாறுவார் உங்ககிட்ட வந்து பேசுவார் நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அண்ட் ஒரு நாள் உங்கள் வீட்டு பேரண்ட்ஸும் அண்ட் ஜிமினோட பேரண்ட்ஸ் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க.
நீங்கள் அப்போது ஜிமினுக்கு கால் பண்ணி, ஜிமின் வீட்டில் எல்லோரும் வந்திருக்காங்க, உங்களையும் வர சொல்கிறாங்க, நீங்கள் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? எனக்கு நிறைய வேலை இருக்குது, நீ பார்த்துக்கோ, நான் முடிஞ்சா வரேன். ஓகே ஜிமின், நான் வச்சிடுறேன். நீங்கள் வந்து இவங்க எல்லாருக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிமினும் வந்துடுறாரு. ஏய் ஜிமின், பாப்பா, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. அப்புறம் என்ன கல்யாணம் உடனே ஆளே மாறிட்ட? சும்மா இருங்க அண்ணன், என் பையனை ஓட்டிகிட்டே இருக்காதீங்க. என் பையனே பாவம், இப்போ தான் வேலை முடிச்சுட்டு டயர்டாக வரான். மா வயன், அவனுக்கு போய் காஃபி போட்டு கொடுமா. ஓகேம்மா. நீங்கள் டக்குன்னு எழுந்துக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டிசினஸாக இருக்குது. நீங்கள் டக்குன்னு இந்த பக்கத்தில் சேரை பிடிச்சி நின்றுடுறீங்க. அப்போது எல்லோரும் உங்களை டக்குன்னு வந்து, வயன் என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை, லைட்டாக தலை சுற்றுற மாதிரி இருக்குது. நீ உட்காருமா, நான் அவனை காஃபி போட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடு. இல்லைம்மா பரவாயில்ல, நான் போகிறேன். உட்காருமா, நான் தானே இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். என் பையனுக்கு நான் காஃபி போட்டு கொடுத்தே ரொம்ப நாள் ஆகுது, நீ உட்காரு. சரிம்மா. ஜிமின் உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்போ அவர், ஓயன் என்னாச்சு, சாப்பிட்டியா நீ, ஓகேவா? இல்லைங்க, எனக்கு தெரியல, எனக்கு நான் சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு ஒரு மாதிரி டிசீனஸாக இருக்குது. மேபி லோ பிபியாக இருக்கலாம், நான் டாக்டரை கூப்பிட்டவா? இல்லை பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் வேணாம். அப்புறம் என்னம்மா, எங்களுக்கு எதுவும் குட் நியூஸ் வச்சுருக்கியா? என்ன குட் நியூஸ்? புரியல. என்னம்மா நடிக்கிற, எதுவுமே தெரியாதா உனக்கு? கல்யாணம் ஆகி 6 மாதம் ஆச்சு, மயக்க வருதுன்ற. எங்களுக்கு எப்போ குட் நியூஸ் சொல்ல போகிற? அவர் அப்படி கேட்டதும் உங்கள் ஃபேஸே ரியாக்ஷனே மாறுது. ஜிமினும் அதை நோட் பண்ணுறாரு. அப்போது அதுக்கு பதிலாக ஜிமின், என்னம்மாம்மா குட் நியூஸ் தானே, சொல்லிடுறோம். ஏன் 6 மாதத்துல தான் சொல்லணுமா? 2 வருஷத்துக்கு அப்புறம்லாம் சொல்லக்கூடாதா? அது இல்லைப்பா, என்னதான் இருந்தாலும் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அதான் குட் நியூஸான்னு கேட்டேன். அதெல்லாம் இல்லை மாமா. நீங்கள் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கீங்க. ஜிமினும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். அவர் இவ்வளோ நாள் உங்களை பார்த்தது கூட இல்லை, ஆனால் நீங்கள் இவ்வளோ அப்செட்டாக இருந்து அவர் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் எப்போ அவரை பார்த்தாலும் சிரிச்சிட்டே தான் இருப்பீங்க. நீங்கள் ஒரு மாதிரி டவுனாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவர் இதை பார்த்துட்டு உங்ககிட்ட வந்து, நோயன் நீ ஓகே தானே? அவங்க ஏதாவது பேசினாங்க, நீ எதுவும்? இல்லை ஜிமின் பரவாயில்ல, நான் அதை எடுத்துக்கல. ஆக்சுவலாக அவங்க எல்லோரும் ஜிமினோட கசின் மேரேஜ்க்கு இன்வைட் பண்ணுறதுக்கு தான் வந்திருப்பாங்க. அண்ட் எல்லோரும் வீட்டுக்கும் போயிட்டாங்க. நீங்கள் ஒரு மாதிரி அப்செட்டாகவே இருக்கீங்க. அது ஜிமினும் நோட் பண்ணுறாரு. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் போகுது. உங்களுக்கு முன்னாடி மாதிரி அவ்வளோ ஹோப் இல்லை. அது அப்படியே 50% குறைஞ்சிருச்சு. ஏன்னா ஜிமின் உங்களை கண்டுக்கிறதும் இல்லை, எதுவுமே கேட்குறதும் இல்லை. பட் ஆனால் அப்படியே ஆப்போசிட் அந்த சைட் பார்த்தா ஜிமின் இப்போ கொஞ்ச நாளாக உங்களை நோட் பண்ணிட்டு தான் இருக்கார். நீங்கள் எப்பயுமே சிரிச்சிட்டே கூட அவர் என்ன கேட்டாலும் ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, பேசுவீங்க, சிரிப்பீங்க, நீங்களே போய் அவர்கிட்ட பேசுவீங்க. ஆனால் நீங்கள் இப்போலாம் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படின்னு ஜிமின் தான் உங்களை நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்ட் ஒன் டே, நாளைக்கு மேரேஜ் இருக்குது, அட்டென்ட் பண்ணும், ஞாபகம் இருக்குல்ல? இருக்குது ஜிமின், தெரியும். சரி, நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரம் ரெடியாக இரு, நான் வந்து கூப்பிட்டுக்கிறேன், போயிட்டு வந்துடலாம். ஓகே ஜிமின். ஒரு நிமிஷம் இல்லை, என்ன இப்போலாம் அதுவும் அப்செட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது, நீ ஓகே தானா? நான் ஓகே தான், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு என்ன இருக்க போகுது. சரி, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க, போய் சாப்பிட்டுட்டு தூங்குங்க, நல்லாவே எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, பாய், குட் நைட். குட் நைட் ஜிமின்.
நீங்கள் மார்னிங் எழுந்து ரெடி ஆகிட்டு ஜமீனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓயன் ரெடி ஆகிட்டியா? ஜமீன் நான் ரெடி ஆகிட்டேன், இதோ வந்துடுறேன். நீங்கள் அப்போ கீழே இறங்கி வரீங்க. நீங்கள் ஜிமின் உங்களை பார்த்து வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துட்ருக்காரு. பா என்னம்மா இருக்கா, இத்தனை நாள் இப்படி பார்த்ததில்லையே நம்ம ஓயனாது, எல்லாமே அழகா இருக்கே. யோ ஜிமின் என்னடா பண்ணுற? யோ மைண்டை வேற மாத்திரா. ஜிமின் நான் ரெடி ஆகிட்டேன், போகலாமா? ஏனோ ஓயன்? ஜிமின் போகலாமான்னு கேட்டேன். வாங்க போகலாம். வா. மேரேஜ் போனாலும் மேரேஜ் ஃபுல்லாக ஜிமின் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. நீங்கள் அவ்வளோ அழகாக இருக்கீங்கன்னு. அண்ட் நீங்கள் அங்கே இருக்கிற குழந்தைங்க எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொஞ்சிட்ருக்கீங்க. அண்ட் நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்கன்னு அவர் கேட்டுட்ருக்காரு. என்ன ஓயன், எதுவும் குட் நியூஸ் இருக்கா? இல்லைக்கா, நாங்கள் இப்போது குழந்த வேணான்னு முடிவு பண்ணியிருக்கோம். கொஞ்ச நாள் போட்டோம், பார்த்துக்கலாம். என்ன ஓயன், உனக்கு அப்புறம் கல்யாணம் ஆன தங்கச்சிக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, நீ இன்னும் குழந்தை பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்க? இல்லைக்கா, அது இப்போது வேணான்னு முடிவு எடுத்துருக்கோங்க. அவருக்கும் நிறையா வேலைலாம் இருக்குல்ல. அப்புறம் எனக்குன்னு அவர் டைம் கொடுத்துருக்காரு. நான் கொஞ்சம் புது வேணும், எல்லாம் செட் ஆனதுக்கப்புறம் நம்ம குழந்தை பெற்றுக்கலான்னு பொறுமையாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காருக்கா. சரி ஓயன், உன் இஷ்டம். இந்தா பாப்பா வச்சுக்கோ, நான் வந்துடுறேன். நீங்கள் இந்த பேபியை கையிலே வச்சுட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கீங்க. அதை ஜிமின் பார்க்குறாரு. நீங்கள் என்ன தான் அவங்கக்கிட்ட சொல்லி சமாளித்தாலும் அவருக்கு அது நல்லா தெரியும். நீங்கள் அவருக்காக தான் போய் சொல்லி சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு குழந்த மேலே அவ்வளோ ஆசை இருக்குன்னு. என்ன ஜிமின் தப்பு பண்ணிட்டியேடா, இவ்வளோ அழகான பொண்ணை பக்கத்துலேயே வச்சுக்கிட்டு. மயிறு உனக்கு ட்ரீம் இப்போ ரொம்ப முக்கியம், வெறுத சாதிக்கு போகிறாரு இவர். பொண்டாட்டி ரொம்ப பாவமே. சொல்லும் நம்ம பெற்றுக்கலாண்டி குழந்த. ஐயோ ஜிமின் என்னடா யோசிக்கிற, வேற பைத்தியம் பிடிச்சிருச்சுடா அவனுக்கு. ஷோவா. அப்புறம் நீங்களும் ஜிமினும் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருக்கீங்க மேரேஜில். அப்போது ஜிமின் கையில் ஏதோ ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது. அவர் அதை லைட்டாக சிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக குடிக்காமல் அப்படியே வச்சுருக்காரு. அப்போது சடனாக யாரோ ஜிமினை கூப்பிடுறாங்கன்னு சொல்லி உங்கள் கையில் அவர் அதை கொடுத்துட்டு, ஓயன் இதை ஒரு நிமிஷம் வச்சுக்கோ, நான் வந்துடுறேன். என்னது இது? அது லெமன் ஜூஸ். அது லெமன் ஜூஸ் மயக்குற மாதிரி இருக்குது, அதுதான். கொண்டா வச்சிரு, வந்துடுறேன். லெமன் ஜூஸா? நம்மளுக்கும் தான் மயக்கம் வருது, நம்ம லைட்டாக குடிச்சு பார்ப்போமா? இல்லை வேணாம், வேறு நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. கேவலமாக ஜூஸுக்கு அலையிறோம்னு நினச்சிருவாரே. சரி, இங்கே தான் நிறையா இருக்குல்ல, நம்ம இதை குடிச்சிடுவோம். என்ன ஒரு மாதிரியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்கே இந்த லெமன் ஜூஸ். அண்ணா இன்னொரு லெமன் ஜூஸ் கிடைக்குமா? லெமன் ஜூஸ் இல்லைம்மா. இல்லை, ஜிமின் அப்படி தான் சொல்லிட்டு போனார். அப்போது ஜிமின் அப்போ கரெக்டாக அங்கே வராரு. அந்த கிளாஸ் எம்டியாக இருக்குது, நீங்களும் ஒரு மாதிரி இருக்கீங்க. அவருக்கு பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு நீங்கள் அதை குடிச்சிட்டிங்கன்னு. அவர் உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் நீங்கள் ட்ரிங்க் பண்ணாத ஒருத்தர் அதை ட்ரிங்க் பண்ணால் என்ன ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு. அவர் உங்ககிட்ட ஓயன் அதை நீ ஃபுல்லாக குடிச்ச? ஆமாம், நல்லா இருந்துச்சு, இன்னொரு ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்களா? ஓயன் நம்ம வீட்டுக்கு போகலாம் வா, சரியா? என்ன ஜிமின், நானே எப்போயா தான் வெளியே வரேன், அப்பயும் ஒன்று அப்படி கூட்டிகிட்டு போகிறதுல இருக்கீங்க. நம்ம கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகலாம் ஜிமின். ஐயோ இது வர அதிகமாகிடுச்சு. சரி ஓயன் நம்ம வீட்டுக்கு போய் எல்லாம் பார்த்துக்கலாம்,
நீ வா, எனக்கு கொஞ்சம் வேலையாக இருக்கு. உங்களை ஜிமின் இப்படியே சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் காரில் உட்கார வச்சிடுறாரு. நீங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டே வரீங்க. அப்போது நீங்கள் அவர்கிட்ட ஜிமின் ஜிமின் இங்க பாருங்க. உன்னை பார்த்தா வண்டியை விட்டுற வேண்டி நான். இல்லை, நீங்கள் என்னை பார்க்க கூட மாட்டீங்க. உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லை, எனக்கு நல்லா தெரியும். லூஸாடி நீ? லூஸாவா நீ? நான் உன்னை பிடிக்காதுன்னு ஏதாவது சொன்னேன்னா? ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் அப்படி தானே இருக்குது. உங்களுக்கு என்னை பிடிக்கல, எனக்கு தெரியும். நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா? எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ. ஆனால் நீங்கள் என்னை கண்டுக்க கூட மாட்டீங்க. சின்ன வயசுலேருந்து ஜிமின் ஜிமின் ஜிமின், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற, அவன் கூட தான் நீ உன் லைஃப்பை வாழ போகிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட நான் ஆசைப்பட்ட மாதிரி என் லைஃப் இல்லை இருந்துச்சு. ஆனால் நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஜிமின். அதுவே ஒரு கொஞ்ச நாளில் இப்படி ஆகும் நான் யோசிக்கல. நீங்கள் சரியாயிருவீங்கன்னு யோசித்தேன். ஆனால் அது இன்னும் நம்ம 2 பேருக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகமாகிட்டே போகுது. என்னை பேச விடுங்க ஜிமின். நான் இது வரைக்கும் ஒரு தடவை கூட பேச வந்து நீங்கள் ஃபுல்லாக கேட்டதே இல்லை தெரியுமா? அப்படியே ஃபிட்டுன்னு வைய ஒன்று மூடிட்டு வாடி. லூஸ் மாதிரி வளராத. நான் சொன்னேன் நான் அவனை டிவோர்ஸ் பண்ணுறேன்னு, இல்லை நான் சொன்னேன் நான் அவனை பிடிக்கலன்னு. ஆனால் நீங்கள் பண்ணுறதுலாம் அப்படி தான் இருக்குது. என்னை எப்படி எடுத்துக்க சொல்கிறீங்க? உனக்கு அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10 டே வா, நான் வீட்டுக்கு போயிட்டு பேசிக்கலாம் எதாக இருந்தாலும். இப்படியே சொல்லிட்டு ஜிமின் ட்ரைவ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஓயன் வெளியே வா, வீடு வந்துடுச்சு பாரு. நான் வரமாட்டேன். நீங்கள் எனக்கு வேணாம். என்னை அம்மா வீட்டில் கொண்டு போய் விட்டுருங்க. அடிங்க, வெளியே வாடி, வெளியே வாடி. ஜிமின் விடுங்க என்ன, நான் வரமாட்டேன். நான் இப்போ இங்கேருந்து நான் வரவே மாட்டேன். போங்க, நான் இங்கே வெளியவே நிற்கிறேன். நான் வீட்டுக்குள்ளெல்லாம் வரமாட்டேன். ஓயன் மழை வேற பெய்யுது, விளையாடிட்டு இருக்காத, உடம்பு சரியில்லாமல் போயிடும். வீட்டுக்குள்ளே வா. முடியாது. அப்போது ஒன்று பண்ணுறீங்களா? நான் வரேன். என்ன பண்ணும்? நீங்கள் எது சொன்னாலும் பண்ண போகிறதில்ல, எனக்கு தெரியும். சும்மா பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க ஜிமின். என்னை விடுங்க, நான் வரல. ஏய் உள்ள வாடி. சும்மா என்ன வேலை நின்று அழுதுட்டு இருந்தா அப்படியே விட்டுருவாங்களா? உள்ள வா. ஜிமினா இங்கே வாயேன். வந்துட்டேன், சொல்லு. உனக்கு என்ன நிஜமாவே பிடிக்கலையா? இல்லைனா சொல்லிடு ஜிமினா, நான் லைஃப்பில் இருக்க மாட்டேன். ஹே பொண்டாட்டி, இது பார், என்னை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாங்க தான். அதுக்காக நான் அப்படியே டிவோர்ஸ் பண்ணிட்டு போகிறதோ இல்லை விட்டுட்டு போகிறதோ ஐடியா இல்லை. எனக்கு டைம் தேவைப்பட்டுச்சு, நான் அதை எடுத்துக்கிட்டேன். புரியுதா? இப்படியே சொல்லிட்டு ஜிமின் உங்கள் ஃபேஸை கட் பண்ணி உங்களை கிஸ் பண்ணிடுறாரு. அப்போ செம்மையாக மழை பெய்யுது. நீங்கள் 2 பேரும் நனைஞ்சிட்டீங்க ஃபுல்லாக. அப்பயும் கிஸ் விடலை, அவர் உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் உங்களை அப்படியே ப்ரைடல் சைடில் தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. ஏய் பொண்ணாட்டி, உண்மையில எதுக்காக நீ அழக்கூடாது, புரியுதா? உனக்கு எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லு, நம்ம அத்தனை பெற்றுக்கலாம். வேறு ஏதோ ஒரு குழந்தையெல்லாம் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் வேணாம், புரியுதா? நீங்கள் உங்களால் இதை நம்பவே முடியல. நீங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க. அண்ட் அப்படியே உங்கள் நைட்டை நீங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஓகேடா, நான் இதோட ஸ்டோரியை முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.